ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பூசணி கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, கடாயில் அது குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு பல்லாரி போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிக்க. அப்புறம் வெண்பூசணி வெட்டி வச்சுருக்கேன், அந்த வெண்பூசணி எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா நம்ம தயார் பண்ணலாம். இது ஒரு 2 வதக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. அப்போது அந்த காயோட கொஞ்சம் உப்பு நல்லா சேர்ந்துக்கிறோம். அப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிஞ்சு, ஓகே, கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்தா அந்த மஞ்சள் பூசணி வந்து கொஞ்சம் வாய்வு, அதனால் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பூண்டு சேர்த்தா அதெல்லாம் இருக்காது. அதோட கொஞ்சம் பருப்பு சேர்க்குறோம்ல, அதனால் பூண்டு போடுங்க தாராளமாக. அப்புறம் ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எடுத்து அதோடு ஊற்றிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். மேலே வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா வெட்டி போட்டுடலாம். உள்ள புளிப்புலாம் ரொம்ப இறங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா வெட்டி போட்டாலே சரியாயிடும். அப்புறம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் நான் வந்துட்டு துவரம்பருப்பும் போட்டிருக்கேன். உங்களுக்கு துவரம்பருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் காய் ரொம்ப குழஞ்சிரும், அதனால் நீங்கள் பாசிப்பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு காய் குழஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். எனக்கு காய் குழஞ்சா நல்லா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட நல்லா தான் இருக்கும், அதனால் போட்டேன். மிக்ஸி அரைச்சி அந்த மசாலையும் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு தேவையான உப்பு போட்டாச்சு. அடுத்து தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி 2 விசில் விட்டேன் நான். நீங்கள் துவரம் பருப்பு போட்டிங்கன்னா 3 விசில் விட்டுக்கோங்க, ஓகேங்களா? நான் 2 விசில் விட்டேன். எனக்கு சின்ன பருப்பு தான், சீக்கிரம் வெந்துடும், பரவாயில்ல. உங்களுக்கு தேவைன்னா 3 விசில் விட்டுக்கோங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு ஆம்லேட் செஞ்சேன். இதெல்லாங்க 1 ஹவரில் செஞ்சு முடித்தேங்க. 10 நிமிஷம் தாங்க அந்த கூட்டு செய்கிறது. அப்புறமா இன்றைக்கி காலிஃப்ளவரு ஆம்லேட்டு, காலிஃப்ளவர் 65, இதெல்லாம் 1 ஹவரில் செஞ்சேங்க. நான் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு கடைக்கு போயிட்டேன். நீங்களும் ஏதாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து என்னடா சமைக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது வந்து இதேமாரி ஏதாச்சும் ஒரு காய் இருந்துச்சுன்னா இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். வெரி ஈஸி, செம்ம டேஸ்டி. ஓகே, நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சாப்பிடலாம். விசில் அடங்கிருச்சு, நான் 2 விசில் தான் விட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக செம்மையாக. அப்புறமா நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிட எடுத்து வச்சாச்சுங்க. வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சேர்த்து தான் சாப்பிட்றேன், வாங்க சாப்பிட்லாம். சாதம், கூட்டு, ஆம்லேட்டு, காலிஃப்ளவர், நேற்று அரைச்ச மல்லி துவையல். வாங்க சாப்பிட்லாம்.